நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான முறையில எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ, எதுக்காக ஏங்கிட்டு இருக்கீங்களோ, அது நடக்க போது, கிடைக்க போகுதுங்க. மிக முக்கியமான முறையில் 5 விதமான பலன்களை அள்ளி கொடுக்க போகும் அங்காரகன். அதுவும் குறிப்பா நீசபங்க ராஜயோகம் பெறப்போறாரு 12 வருடங்கள் கழித்து. ஸோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? கண்டிப்பாக அந்த அழுகையிலக்கெல்லாம் ஒரு முடிவு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் அழுத கண்ணீருக்கு, விட்ட கண்ணீருக்கு கடவுள் கருணை காட்டக்கூடிய தருணம் இது. அப்படிப்பட்ட பலங்களை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இன்றைய பதில் இதை பற்றி தான் நம்ம விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலை ஏற்கனவே சனி வக்ர வளங்கள் மற்றும் குரு பயிற்சி வளங்கள்லாம் பதிட்டு வச்சு பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்கள். மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி குடைத்தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வகையில் ஒரு ஆளுநர் ஆப்ஷனில் தவறாமல் செலக்ட் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாய் வித்மகே தண்டகஸ்தாய் தீமகே தன்னோ வாராகி பிரசோதியார். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயினுடைய பேச்சு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தாங்க. ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் எதிரி, கடன் நோய், இந்த இது இருக்கு இல்லையா, இந்த எதிரி, கடன் நோய், இந்த 3ஐயும் அழிக்கணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் அவருடைய ஜாதகத்துல. ஸோ ஒருத்தர் எதிரி இல்லாம, கடன் இல்லாம, நோய் இல்லாம வாழ முடியாது. இந்த 3ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அதோட தான் போராடிக்கிட்டு இருப்போம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா. அதற்கு அதிதேவதை தெய்வம் முருகப்பெருமான், அதுக்குண்டான கிரகம் செவ்வாய். செவ்வாய் நல்லா இருக்கணும். முருகனை வணங்க வணங்க எதிரி வீழ்ந்து போவார்கள், கடன் அழியும், நோய் தீரும். சரிங்களா? ஸோ கண்டிப்பா அந்த வழிபாடுகளை பண்ணுங்க. முதல்ல இந்த செவ்வாய் எங்க இருக்கிறாரு? உங்களுடைய விருச்சிகத்திற்கு 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார். செப்டம்பர் 20ஆம் தேதி அந்த செவ்வாய் பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு போறாரு. எப்பொழுதுமே கடகத்திற்கு போனா நீசம் அடைவார். நீசம்னா என்னங்க? சுத்தமா பலம் இல்லாம 0 ஆகிறது. ஆனால் இந்த முறை ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வருஷம் இருக்கக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட 12 வருஷங்கள் கழிச்சு கடகராசியில வந்து உச்சம் அடைஞ்சிருக்கிறார். உச்சமற்ற குருவோடு இங்க செவ்வாய் இணைந்து நீசமற்று அடைகிறதுனால நீசபங்க ராஜயோகம் பெறுகிறார். அப்போ குருவால் பலம் பெறுகிறார் செவ்வாய் பகவான். குரு செவ்வாய் நட்பு கிரகம். மேலும் உங்க ராசிநாதன் செவ்வாய், சரிங்களா, விருச்சிக ராசிக்கு அதிபதி. மேலும் அந்த விருச்சிக ராசிக்கு குரு பார்வை இருக்குதுங்க. சரிங்களா? இப்போ உங்களோட நட்சத்திராதிபதிக்கு வருவோம். அனுஷ நட்சத்திரத்துக்கு நட்சத்திராதிபதி யாரு? அனுஷ நட்சத்திர அதிபதியே சனி பகவான் தான். அந்த சனி பகவான் உங்களோட விருச்சிகத்துக்கு 5ஆம் வீடான மீனத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறார். 5ஆம் வீடு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. ஓகேங்களா? அப்போ அதிர்ஷ்டம் என்பது கன்ஃபார்ம். ஏன்னா அதுக்குண்டான கர்மாவும் கடவுளும் சேர்ந்து சாதகமாக இருக்கக்கூடிய தருணம் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அந்த பயிற்சி நடைபெறும். அப்போ விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசையாக நீங்கள் எதிர்பார்த்தது, அழுது அடம்பிடித்தது இப்போ நடைபெறப் போகுது. அதுல முதல் விஷயம் நான் சொல்லக்கூடியது காதல் திருமணம். எப்படினாலும் சரி, பல வருஷமா காதல் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த காதல் திருமணம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை துணை அமைவார்கள். சில பேருக்கு முதல் மேரேஜ் முடிஞ்சிருக்கும். அந்த முதல் மேரேஜ் தவறான நபரோட, உங்களுக்கு செட் ஆகாத ஒரு நபரோட கல்யாணத்தை முடிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதுவும் பிரிஞ்சு போய் தனியா இருப்பீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான நபர் அறிமுகமாவார். அவரை கொண்டு வந்து உங்க கண்மணி நிப்பாட்டு இந்த கிரக அமைப்பு. அப்படி உங்களுடைய குணத்திற்கேற்ப, மனதிற்கேற்ப பிடித்த நபர் கிடைப்பார்கள். ஸோ காதல் கைகூடும். அல்லது பிரிந்த கணவனுடைய காதல் அதிகரிக்கும். சரிங்களா? ஸோ பிரிஞ்ச ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இணையறதுக்கும் வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ பேச்சுவார்த்தைக்கு முயற்சி பண்ணலாம். பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவனை மீண்டும் ஒன்று சேர்றதுக்கு ஒரு ஸ்டெப் முயற்சி எடுக்கலாம். செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பா அது வெற்றி அடையும். இது முதல் பலன். அடுத்து 2வது, உங்களுடைய பிள்ளைகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல உங்க பிள்ளைகளுக்கு, ஊர்ல இருக்க மற்றவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது, என் பிள்ளைக்கு நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு அனுசரிச்சதுக்காரங்க ஏங்கி இருப்பீங்க, வருத்தப்பட்டிருப்பீங்க, கண்ணீர் விட்டுருப்பீங்க. கண்டிப்பா அந்த கண்ணீருக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா உங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு வரன் கிடைக்கும். ஸோ பல வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
அல்லது உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்கும். அப்போ பிள்ளைகள் வழியில எப்படினாலும் ஒரு நல்லது நடக்குங்க. சரிங்களா? ஏன்னா புத்திரக்காரகன் குரு பகவான், அவரோடு மங்களக்காரன் செவ்வாய் 9ஆம் வீடான விருச்சிகத்துக்கு 9 கடகத்திலே நிறார். அப்போ உங்க பிள்ளைகளுக்கும் திருமண விஷயங்கள் நடக்கும். ஓகேங்களா? அடுத்து 3வது விஷயம், நில யோகம் உண்டு, சொத்து யோகம் உண்டு. ரொம்ப நாளா வாங்கணும், நமக்குன்னு ஒரு கால் சென்ட் நிலமாவது வாங்கணும்னு நினைச்ச அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த இடத்தை வாங்கக்கூடிய யோகமும், நான் வாங்கிட்டேங்க இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு இருக்கா, அந்த பிரச்சனை தீரக்கூடிய காலகட்டமும், நான் என்னுடைய சொத்துக்காக கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்பீங்க. அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ஸோ அவங்க இப்போ உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். ஸோ இடம் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், அல்லது சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். சரிங்களா? இதுக்குண்டான பாக்கியம் இருக்குது. இது 3வது. 4வது விஷயம், இந்த செவ்வாய் உங்களை விருச்சிகத்திற்கு 6ஆம் வீடான மேஷத்திற்கு அதிபதி. 6ஆம் வீடு அப்படின்றது எதிரி கடன் நோய் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. அப்போ உங்களுக்கு செவ்வாய் யாருன்னா, உங்களுக்கு ஒரு கடன் நோய் எதிரி நோய் கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் தான். அவர் இப்போ நீசபங்க ராஜயோகம் குருவோடு இணைந்திருக்காரு. அப்போ எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கிடைக்கும், லோன் சேங்ஷன் ஆகும். லோன் மட்டும் இல்லைங்க, வேலை கிடைக்கும். எழுதிய எழுத்து தேர்வுகளை அட்டன் பண்ண இன்டர்வியூல சக்சஸ் ஆகி வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா 6ஆம் வீடு அடுத்தவங்க கிட்ட கைகட்டி நின்று வேலை பார்க்குற அமைப்பின்னு சொல்லும். அப்போ ஏதோ ஒரு கம்பெனியில நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா? இது 4வதாக பலன். அடுத்து 5வதாக பலன், இந்த நோய்க்கும் அவர் தான் அதிபதினு நான் சொல்லியிருந்தேன் 6ஆம் வீட்டுக்கு. அப்போ குருவோடு இங்கே இணையறதுனால பல வருஷமா அல்லது பல மாதங்களாக இருந்த நோய் பிரச்சனைக்கு சரியான மருந்து கிடைக்கும், மாத்திரை கிடைக்கும், சிகிச்சை கிடைக்கும், ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அதுவும் குறிப்பிட்டு குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிக்கிறவங்களுக்கு அது சக்சஸ் ஆகும். ரத்தம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதை, ரத்தத்தில் சக்கரை இருக்கு, ரத்தத்தில் ஒரு கிருமி இருக்கு, வைரஸ் இருக்கு, கேன்சர் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அது சரியாகக்கூடிய காலகட்டம். ஹீமோகுளோபின் அளவு, இரும்புச்சத்து குறைபாடு இருக்கு, இதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். சரியான மருந்து மாத்திரைகளுக்கு அப்போ நோய் பிரச்சனைக்கு முடிவு வரும். ஓகேங்களா? இது போக 9ஆம் வீடு தந்தை ஸ்தானம். அப்போ தந்தைக்குரிய ஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் குரு இணைந்தால் நிச்சயம் சகோதர சகோதரி வழிகளில் நன்மை கிடைக்கும், பாக்கியங்கள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில நன்மைகள் நடக்கும். பிள்ளைகளாலும் உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளாலும் கௌரவம் கிடைக்கும். இழந்த ஒரு பெயர் புகழ் கௌரவம், அவங்களால உங்களுக்கு மதிப்பு மரியாதை, சமூகத்தில் கூடுதல் அந்தஸ்து கிடைக்கும். அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிச்சயமா புதிய பதவி பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் ரொம்ப ரொம்ப இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? அதே போல அடமானத்துல போன தங்க நகையை மீட்டெடுக்க முடியும். பெரிய கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களோட அது சுபக்கடனாக மாறும். அதாவது திருமணமோ அல்லது வீடு வாங்குறதோ சொத்து வாங்குறதோ சுபக்கடனாக அது மாறும். சரிங்களா? அதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. வீண் விரைய செலவா போயிருந்துச்சுல கடன், இனிமே அப்படி விரைய செலவா போகாது. சுபக்கடனாக ஒரு சொத்து வாங்கினேன், ஒரு திருமணம் முடிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சுபக்கடனாக உங்களுக்கு அமையும். மேலும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நாளா வர வேண்டிய பணம், நீங்க எதிர்பார்த்த பணம் வந்தே தீரும். ஏன்னா செவ்வாய் குரு இணையறாரு, 9ஆம் வீட்டுல தனக்காரகன் இணையறாரு. அந்த பணத்திற்காக போராடிட்டு இருந்திருப்பீங்க, கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அது உங்களுடைய உழைப்புக்கு உண்டான பணமா இருக்கலாம், உங்களை சம்பள பாக்கியா இருக்கலாம், தொழில வர வேண்டிய ஷேரா இருக்கலாம், லாபமா இருக்கலாம், ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தையில் முதலீடு பண்ணியிருக்கலாம். அப்படிப்பட்ட பணமானது இப்போ ரிட்டர்ன் லாபமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். ஸோ அனுசரிச்சாக கிடைக்கும். அதே போல அப்பா வழியில ஒரு சொத்தோ ஒரு பணமோ ஏதோ ஒன்று வர வேண்டியது இருக்கு, கிடைக்க வேண்டியதுன்னா அது இப்போ கிடைக்குங்க. ஸோ உங்க கூட பிறந்தவங்கள்ட்ட கொடுத்த பணமும் ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் செவ்வாய் குரு 9ஆம் வீட்டில் இணைஞ்சிருக்கனால இராணுவத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க, காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் மற்றும் நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள், எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவங்க, உணவு சம்பந்தப்பட்ட ஃபுட் சம்பந்தப்பட்ட துறையில வேலை தொழில் பார்க்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு நிச்சயம், அது கண்டிப்பா உண்டு. அதுல எந்த மாற்று கருத்து. சரிங்க, இப்படிப்பட்ட அந்த செவ்வாய் குரு இணைவு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் விருச்சிகராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய மிக முக்கியமான தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமான் தான். அதுல மாற்றமே இல்லை. சரிங்களா? ஏன்னா செவ்வாய்க்கு அதிதேவதை தெய்வம் முருகன் தான். அந்த முருகனுக்கு செந்தாமரை மலர் சாற்றி வணங்குங்கள். கந்தகுரு கவசம் கண்டிப்பா படிக்கணும் வியாழக்கிழமை அன்னைக்கு. அப்படி படிக்க இயலாதவர்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு மணி நேரம் மௌன விரதம் வருங்க, முருகனை நினைத்து. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய பதவி, பொன் பொருள் சேர்க்கை தானா வாண்டடா உங்களுக்கு கிடைக்கும். நடக்க வேண்டிய திருமண வைபவங்கள் நடக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட கலகம் பிரச்சனை கொஞ்சம் அமைதியாகும், அந்த கலகம் முடிவுக்கு வந்து தீரும். ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்பினை அந்த முருகப்பெருமானுடைய அருளால் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்றேன். நீங்களும் தவறாம வேண்டிக்கணும். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற நம்பர் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலங்களை தெரிஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த விழுந்துக்கும் நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் நல்ல ஸ்ரீ பாரதி திருவடி சரணம்.